15 நாட்களில் 25 கொலைகள். என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய்? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல 15 நாட்கள்ல 25 கொலை செய்யப்பட்டு பாலிகள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது என்று சொல்லிய தமிழக முதல்வருக்கு என்ன சொல்ல போகிறார் என்று மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். குற்றத்தடுப்பு நோக்கத்தில் சிங்கப்பெண் சிறப்பு படை போன்ற பாதுகாப்பு துறைகளை அதிகரிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 15 நாட்கள் 25 கொலைகள் நடந்ததற்கும் பாலிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பின் பெண்களுக்கு அனைத்து பாதுகாப்புகளும் முன்னுரிமைப்படுத்தப்படும் என்று சொன்னது பொய்யா என்று மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோயம்புத்தூரில் பாலிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலைகள். இது குறித்து முதல்வரிடம் கேட்டபோது கண்டிப்பாக கடும் தண்டனை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்து தற்போது வரை எந்த தண்டனையும் வழங்கப்படாதது மக்களுக்கு மத்தியில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலைகள் முதல்வர் விஜயிடம் 15 நாட்களில் 25 கொலைகள் நடந்ததற்கு என்ன காரணம் என்று செய்தியாளர்கள் கேட்டு வருகின்றனர். ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்த நிலைகள் தற்போது முதல்வரான பிறகும் இதே நோக்கம்தான் எதிர்பார்த்து கொண்டு வருகிறது என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் உள்துறை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று விஜய் ஆலோசிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.